ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சிஸ்டத்தில் இல்லை லேப்டாப்பில் எப்படி ஜாவா இன்ஸ்டால் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஜாவா டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணணும். ஜாவா டவுன்லோட் கொடுத்துட்டு, சாரி நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ சஜஷன் வருது பாருங்கள், ஜாவா டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் 10 இப்படி கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா www.oracle.com அப்படின்ற ஒரு வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டுக்குள்ளே தான் போகணும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு போயிடும். ஸோ ஏன்னா oracle.com உள்ள போனோம் அப்படின்னா இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு கூடி ஜாவா டவுன்லோட் பண்ணுறது அஃபிஷியல் வெப்சைட், ஓகேங்களா. ஸோ இதில் போயிட்டு அப்படியே கீழே போனீங்கன்னா விண்டோஸ் அப்படின்னு இருக்கும். இந்த விண்டோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ 3 ஆப்ஷன் காமிக்கும். 3 ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து சென்ட்ரல் x64 இன்ஸ்டாலர் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே நான் என்ன பண்ணுவேன்னா அடுத்த செகண்ட்ஸு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா என் சிஸ்டத்தில் ஆல்ரெடி ஜாவா இருக்கனால. ஸோ நான் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ 153 சம்திங் அந்த எம்பியில் டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆன உடனே என்ன பண்ணணும்னா இதில் கிளிக் பண்ணிவிட்டு ஷோ இன் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ அங்கே கொடுத்த உடனே அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து அங்கே நீங்கள் ஷோ இன் ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்த உடனே இதோ இங்கே வந்துடும். இந்த பேஜுக்கு மேலே வந்து டவுன்லோட்ஸ் அப்படின்னு இந்த பேஜுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் இப்போ ரீசெண்டாக டவுன்லோட் பண்ணனால அது ஃபஸ்ட்டிலே இருக்கும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணனால இது வந்து உள்ளே இருக்கும். ஸோ நான் எங்கேன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கிறேன். இந்த இருக்கும் பாருங்கள், JDK 17.0.3.1. இப்போதைக்கு நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிங்கன்னா 18 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து அப்படியே ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுத்துருங்க. கொடுத்த உடனே அது என்ன கேட்குன்னா இன்ஸ்டால் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ அதுக்கு எஸ் கொடுத்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணணும். அப்படியே வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. ப்ரிப்பேரிங் டு இன்ஸ்டால். ஸோ இந்த பாக்ஸ் கேட்டோடனே அப்படியே நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து டிஃபால்ட்டான லொக்கேஷன். நீங்கள் லொக்கேஷன் வந்து சேஞ்ச் பண்ணி, அதாவது சி ட்ரைவில் வந்து டிஃபால்ட்டாக சேவ் ஆகும். நீங்கள் டி ட்ரைவ் சேவ் பண்ணால் அங்கே போய்ட்டு பண்ணிக்கலாம். சேஞ்ச் டைரக்டரி கொடுத்துட்டு ஸோ நான் வந்து அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், இன்ஸ்டால் ஆகும். ஸோ அதனால ஒரு டிப் சொல்கிறேன். அதாவது நீங்கள் வந்து ஃபோனில் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக டெலிட் ஆகிடும், ஓகேங்களா. அதுவே நம்ம லேப்டாப்பில் இல்லை சிஸ்டத்தில் வந்து ஒன்ஸ் டெவலப் பண்ணிங்கன்னா அது வந்து டவுன்லோட்ஸ்குள்ளே இருக்கும். நீங்கள் அப்புறம் தான் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஸோ ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிட்டா எப்போனா இன்ஸ்டால் பண்ணலாம், எப்போனா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ஃபைலை வந்து ரீடவுன்லோட் பண்ண தேவையில்லை. ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிங்கன்னா வந்து அதுக்குள்ளே தான் நம்ம சிஸ்டத்துக்குள்ளே தான் இருக்கும். வேணுன்றப்ப இன்ஸ்டால் பண்ணலாம், வேணுன்றப்ப அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு ஜாவா. வெயிட் பண்ணுவோம். இதோடைய ப்ராசஸிங் ஸ்பீட் வந்து உங்களுடைய லேப்டாப் இதுமாரி இருக்கும், சிஸ்டத்துக்கு இதுமாரி இருக்கும். ஸோ முடிஞ்சிச்சு வந்து. ஸோ நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ நம்ம கன்ஃபார்மாக பண்ணுறதுக்கு எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா திஸ் பிசி போங்க. நம்ம சிஸ்டத்தில் ஜாவா கன்ஃபார்ம் இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்றதுக்கு திஸ் பிசி போங்க. ஸோ சி ட்ரைவ் போங்க. அடுத்து ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் உள்ளே போங்க. நெக்ஸ்ட்டு இதில் இருக்கும் பாருங்கள், ஜாவா அப்படின்னு இருக்கும், ஓகேங்களா. ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் படி ஜேஎல்எஸ் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டே வருது ஜாவான்னு இருந்துச்சு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா JDK 17.0.3.1 அப்படி இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சிஸ்டத்தில் வந்து கன்ஃபார்மாக ரொம்ப ஷுவராக 100% ஷுவராக வந்து ஜாவா வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்றதுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஸோ நான் வந்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ஜாவா ப்ரோக்ராம், ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். இதோட அவுட்புட் என்ன வரும்னா வெல்கம் டு ஜாவா டாட் அப்படின்னு வரும். ஸோ இது வந்து கரெக்டாக அவுட்புட் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஓகே, நம்ம வந்து 100% ஒர்க் ஆகுது நம்ம சிஸ்டத்தில் ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம், நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபைல் சேவ் பண்ணிக்கிறேன் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்துற உடனே இது என்ன பண்ணணும்னா ஃபைல் நேம் அப்படின்னு கேட்கும். ஸோ ஃபைல் நேம் என்னென்னா நான் உங்களுடைய விருப்பத்துக்கு இது மாதிரி வச்சுங்க. நான் வந்து a.java அப்படின்னு வச்சுக்கிறேன் ஃபைல் நேமை. அதாவது ஃபைல் நேம்ன்றது வந்து அதோட எக்ஸ்டென்ஷன் ஜாவாவோட எக்ஸ்டென்ஷன் ஜாவா, அதனால தான் நம்ம ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ ஜாவான்னு கொடுத்தாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா சேவஸ் டைப் அப்படின்னு கேட்குது. ஸோ டெக்ஸ்ட்டை நம்மளுக்கு ஜாவா பண்ணோட ஜாவா டைப்பில் தான் இருக்கணும். ஸோ ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கணும். கன்ஃபார்மாக சேவஸ் டைப்பில் வந்து ஆல் ஃபைல்ஸாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. எப்பவுமே டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபைல் நேமில் வந்து நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஃபைல் நேம் கொடுத்துட்டு .javaன்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து எந்த லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணோன்னா ஸோ அது வந்து டிஃபால்ட்டாக ஜாவான்ற லொக்கேஷன் எடுத்துச்சு. உங்களோட சிஸ்டம் வந்து இப்படி எடுத்துக்காது. ஸோ என்ன பண்ணணும்னா நீங்கள் சி ட்ரைவ் போங்க. சி ட்ரைவ் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் போயிட்டு அதில் வந்து ஜாவாக்குள்ளே போகணும். அடுத்து வந்து JDKக்குள்ளே போகணும். அடுத்து பின்குள்ளே போகணும். பின்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகாது.
would you like to save in document folder instant, அதாவது பெர்மிஷன் இல்லை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பெர்மிஷன் இல்லை, ஒரு சிஸ்டத்தில் வந்து டிஃபால்ட்டாக பெர்மிஷன் எடுத்துக்கும். ஸோ இதில் வந்து எடுத்துக்கல. ஸோ இப்படி ஒரு எரர் மெசேஜ் வந்துச்சு, எப்படி கிளியர் பண்ண சொல்கிறேன். ஸோ நோ கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு ரைட் கிளிக் பண்ணுங்கள், உள்ளே வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போங்க, ப்ராப்பர்ட்டிஸ் போய்ட்டு செக்யூரிட்டி அதுக்கு போங்க. ஸோ அதில் போய்ட்டு எடிட்னு போய்ட்டு அடுத்து ஆட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அப்புறம் இங்கே வந்து எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லி இந்த பாக்ஸ்க்குள்ளே எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ EVERYONE எவ்ரி ஒன் கொடுத்துட்டு செக் நேம்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து கேபிட்டல் லெட்டர், அந்த ஈன்றது வந்து கேபிட்டல் லெட்டர் மாறிடும். ஸோ கொடுத்துருனே தான் ஓகே செக் நேம் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கீழே வந்து அலோ அப்படின்றது ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிடணும். ஃபுல் கண்ட்ரோல் வந்து கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஸோ இதாகிடுச்சு. ஓகே இப்போ ஓகே கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணிங்கன்னா கரெக்டாக சேவ் ஆகும். ஸோ சேவ் ஆகிடுச்சு, எரர் மெசேஜ் வரல. ஸோ A.java ஏன்றதுல ஃபைல் வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ ஓகே வாங்க ரன் பண்ண போகலாம். ஸோ கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிங்க ரன் பண்ணுறதுக்கு. ஓப்பன் பண்ணிட்டு இதில் என்ன பண்ணணும்னா அதோடய ஃபைல் லொக்கேஷனை கொடுக்கணும். ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு போய் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா திஸ் பீஸில் கிளிக் பண்ணிட்டு சி ட்ரைவ் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் உள்ள ஜாவாக்குள்ளே JDK உள்ள பின்குள்ளே போயிட்டு அந்த ஃபைல் லொக்கேஷன் வந்து காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிக்கிட்டு இப்போ வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட் வாங்க. கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து CD ஸ்பேஸ் நீங்கள் காப்பி பண்ணது வந்து அப்படியே பேஸ்ட்டு பண்ணணும். ஓகே பேஸ்ட்டு பண்ணிவிட்டேன். என்டர் அடிச்சிங்கன்னா அந்த லொக்கேஷன் உள்ளே போயிட்டு இப்போ என்ன பண்ணால் கம்பைல் பண்ணணும். ஜாவா ப்ரோக்ராம் எப்பவுமே நம்ம வந்து கம்பைல் பண்ணி தான் ரன் பண்ணணும். ஸோ கம்பைல் பண்ணுறது என்ன கமெண்ட்னா ஜாவா சி ஸ்பேஸ் A.java நீங்கள் உங்களுடைய ஃபைல் நேம் கொடுக்கணும். ஃபைல் நேம் .java கொடுக்கணும். ஸோ நான் கொடுத்துட்டேன் ஜாவா சி A.java. ஓகே நீங்கள் இது கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா உங்கள் ப்ரோக்ராமில் எந்த ஒரு எரர் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுன்னா இது வந்து கரெக்டாக ரன் ஆகும். ஸோ இது வந்து எரர் இருக்க போகுது. ஸோ ஜஸ்ட் a minute. என்ன எரர் இருக்குது? பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். இங்கே வந்து ஓப்பன் பேஸ் வரணும். ஸோ நான் வந்து மாற்றி போட்டுட்ருக்கேன். கர்லி பிரேசஸ் தான் ஓப்பன் ஆகணும். ஸோ மறுபடியும் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லொக்கேஷனே சேவ் ஆகிடும். ஸோ நீங்கள் எந்த ஒரு லொக்கேஷன் தர தேவையில்ல எக்ஸ்பிளிசிட்டியாக. ஸோ ஓகே சேவ் ஆகிடுச்சு. இப்போ ரன் பண்ணுவோம். என்ன கமெண்ட்னா ஜாவா சி A.java. ஓகே என்டர் அடிச்சிங்கன்னா எந்த ஒரு எரர் இல்லைன்னா அடுத்த லைன் கரெக்டாக வந்துடும். ஸோ இது வந்த உடனே என்ன பண்ணணும் ஜாவா ஸ்பேஸ் அந்த கிளாஸ் நேம் அதை கொடுக்கணும். கிளாஸ் நேம் கொடுத்தீங்கன்னா ஓகே நமக்கு ரன் ஆகிடுச்சு. வெல்கம் டு ஜாவான்றது ரன் ஆகிடுச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்றது இதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். ஜாவா ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டோம், நம்ம ஜாவாவை சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இதில் என்ன பிரச்சனை வரும்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி அந்த சேவ் பண்ணும்போது ஒரு பாப்பப் வந்துச்சு பாருங்கள், would you like to save in folder அப்படின்னு வந்துச்சு. ஸோ அதில் வந்து பண்ணக்கூடாது. அப்படி வந்து எவ்ரி ஒன் கொடுத்து கரெக்டாக பண்ணிங்க. ஓகே நான் வந்து பிசியில் சி ட்ரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஜாவாவில் JDKல பின்னுக்குள்ளே போய் தான் சேவ் பண்ணணுமா? நான் வந்து டி ட்ரைவ் அதுமாரி வெளியே சேவ் பண்ணி டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி கூட நம்ம ரன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பண்ண முடியும். ஸோ அது வந்து பார்த்து செட் பண்ணோம். ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து அவ்வளோதாங்க. இப்படி பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே தேங்க்யூ.